கேட்டாலும் பாவலர் கூட்டாலும் சீரும் சிறப்பும் பெற்று சிறந்தோங்குவது இந்த குணபுரி நாடு. அப்படிப்பட்ட சிறப்பான நாட்டிலே அங்கம், வங்கம், கலிங்கம், காஷ்மீரம், யவ்வனம், ஒட்டியம், மருதம், அப்படிப்பட்ட சீர்மிகு நாட்டிலே என் தந்தை மணிபாலனுக்கு பிறகு இந்த சுகுணபுரி நாட்டின் இளவரசனாக சுகுண மன்னன் என்ற பெயரோடு சாந்தம் என்னும் சிங்காதனத்தில் அமர்ந்து சத்தியம் என்னும் திருக்கோலை கருத்தில் ஏந்தி மிக்க பெருமையோடு நாட்டின் நலன் கருதி ஆட்சி பரிபாலனம் செய்து வருகிறேன். அன்பு மனைவி சுகுணா துறையோடு அப்படி இருக்க காவலன் சின்ன பொண்ணு கேளம்மா, காதல் செய்த கோலம்மா, வாரி போட்டு உன்னை சமாதி கட்டி வங்க கடலோரம் முட்டாள இப்பதான் பிறந்து ஒரு 20 வருஷம் ஆகுது. இது மட்டும் வங்க கடலோரம் வச்சிருக்கியா? ஏண்டா நம் பாரம்பரியம் எப்படிப்பட்ட தெரியுமா? தெரியல. ஒரு தமிழ் குறைந்து விட்டால் அந்த தமிழுக்கு இழுக்கு வந்து விட்டால் தலையை கொடுத்தவன் குமணன். அப்படிப்பட்ட சேர சோழ பாண்டியர் ஆண்ட மூவேந்தர் ஆண்ட நாடா நம் நாடு. அந்த தமிழுக்கு கலங்க வரலாமா? உன் பேர் என்ன? சத்தியசீலன். அதிலும் ஒரு சத்தியம் இருக்க வேண்டும். சரி, இந்த நாடும் நாட்டில் உள்ள நல்லோரும் எப்படி இருக்காங்க? நாம் நாட்டு மக்கள் முறையிட்டு பார்த்தால் நாட்டு மக்களுக்கு குறை என்பது கிடையாது. சரி, பாரதம் நடந்தது நம் நாட்டிலே. இப்பொழுது கூட இது உண்மையான நிகழ்வு. கர்ணனுடைய அந்த ரத சக்கரம் இருக்கிறது, அது பூமியிலே பதிந்திருக்கிறது. கர்ணனுடைய வண்டியா? ஆமா ஆமா. ஏன்னா 5000 ஆண்டுகள் முடிந்து விட்டது. அது நடந்தது. பொன் பொருள் திரவி எல்லாம் வாரி வாரி எடுத்துட்டு இருக்காங்க அந்த நடந்த நிகழ்வுல. அதனால பாரதம் பொய் எல்லாம் நிச்சயம் இது உண்மை. அந்த ஒளிகளுக்கு மீது ஆணை. கழிவு நடந்த கதை. ஆமாப்பா. 56 தேசம். 56 தேசம். யாருது? பாரதம். 51 தலைமுறை. அதற்கு அடுத்து சூரிய வம்சம். எதுடா? ஆமாண்டா, மூஞ்சி போயிச்ச செஞ்சிரதுவா? அது இல்லடா. அதாவது கட்டுவாங்கன், அரிச்சோவனன், தீர்மோதி, இப்படி சூரியனுடைய மரபிலே வந்தவர்கள் ராம லட்சுமணரோடு 51 தலைமுறை. பாரத காவியம் இருக்கிறதே அது 56 காவியம் பாரத காவியம். ஏன்னா தர்மம் இருக்கிறது, அதுதான் தலை காக்கும். யாராக இருந்தாலும் எடுத்தேன் கவித்தேன் என்று ஒரு அரசு ஆட்சி பரிபாலனம் செய்தால் இடிப்பாறை இன்று ஏமராமன்னன் கெடுப்பாரி நின்று நாடு கெடும். எப்படி தெரியுமா? ஒரு மன்னன் யார் சொன்னாலும் கேட்காமல் தன் இச்சையாக ஒரு நிகழ்வை எடுத்து அதை பிரகடனம் செய்தால் அது நாட்டு மக்களுக்கு நலம் பயக்கவில்லை என்றால் ஒரு நாட்டை அழிக்க வேண்டும் என்று ரதகஜ துரக பதாதிகளோடு 4 வகை சேனைகளை அணிவகுத்து யாரும் அந்த நாட்டை கவர வேண்டியதே இல்லை, தானா கெட்டு போயிடும். எப்படி? இடிப்பாறை இன்று ஏமரா மன்னன் கெடுப்பாரி நின்னும் நாடு கெடும். அப்படிப்பட்ட ஒரு துயரத்துக்கு நாம் வழி கொடுக்கலாமா? அந்த காலங்களிலேயே முன்னோர்கள் வாழ்ந்த நாடு இருக்கிறதே அது சிறப்பிற்குரியது. ஏண்டா தடகம்னா என்ன?
குள்ளம்டா. குள்ளம். குள்ளமா? உன் கம்மல் யாருமே குள்ளமா இல்லை, எல்லாம் 6 அடி 7 அடி தான் இருக்கிறாங்க. நான் ஆள் பார்த்தா போடுவேன். அதான் குள்ளமா தடாகம் என்று சொல்லக்கூடிய குளத்திலே தாகத்திற்காக ஒருபுறம் புலி, சிங்கம், சிறுத்தை நீர் போகும், மறுபுறம் கோமாதா என்று சொல்லக்கூடிய பசு கூட்டங்கள் எல்லாம் நீர் பொருகும். அந்த நேரத்திலேயே அந்த புலியும் சிங்கமும் அந்த பசுவை வேட்டையாடுவது கிடையாது. ஆனால் மனிதன் தான் சுயநலத்திற்கு ஆசைப்பட்டு மதுவிற்கும் மாதிற்கும் சூதிற்கும் சூழ்ச்சிக்கும் அடிபணிந்து தவறான செய்கைக்கு உடன்பட்டு நாம் எதற்காக பிறந்தோம் என்பதை மறந்திருக்கிறான். நீ எப்படிங்கிறான்? நான் ஒழுங்கா தாங்கிறேன். நீதியோடும் நெறியோடும் இந்த கலைக்கு சேவை செய்ய வேண்டும். அதாவது கீழே உட்கார்ந்து நாடகம் பார்க்கறதுனால அவளுக்கு எதுவுமே தெரியாது என்று கருதி விடக்கூடாது. நம்மை விட ராமாயணம், இதிகாசம், கந்தபுராணம், சிவபுராணம் அத்தனையும் தெரிந்தவர்கள் அவர்கள். நாடகத்தில் நடிகர்கள் ஏதாவது நற்செய்தி சொல்வானா என்று எதிர்பார்ப்பாளே தவிர காமத்திற்கும் கருத்தை இழப்பதற்கும் அவங்க நாடகம் வைக்கல. புரியுதா? அப்படி செய்தா யார் தெரியுமா அழிப்பா? உதைத்தாலும் மிதித்தாலும் தாங்கிக் கொள்வது யாரு? இந்த பூமி தாய். ஆமாண்டா, இதை தாங்குவது யாரு? அந்த பூமி தேவி தானே. நான் நீ சாப்பாடு அழுத்தணும் தண்ணீர், அது யாரு? கங்கை, அது யாரு? அதுவும் தண்ணீர். அதனால இதெல்லாம் மொத்தமா சேர்ந்து அழிச்சிடுவாங்க. பூமி பிளவாகவும் உள்ள போயிடுவேன். புரியுதா? அதனால அநீதிக்கும் அதர்மத்திற்கும் எப்பொழுதுமே நீ துணை போவாங்க. கூட இருக்கிறாங்க புத்துதான் பழக்கம். கொடுக்குற நீ புத்துதான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்லை. சரி சரி போகட்டும். இந்த நாட்டுக்கு மன்னாதி மன்னனாக இருந்தவர் மணிமாறன் எனது தந்தை. தந்தை மணிமாறன். ஆமா, அவருக்கு பிறகு சீர்மிகும் நாட்டை என் தந்தை விட்டு சென்ற பணிகளை செவ்வன செய்து வருகிறேன் இந்த குணபுரி நாட்டில். இருந்தாலும் அன்பு மனைவி இருக்கா நம்ப பண்ணட்டியா? ஒரே வெட்டு சீக்கிரம் ஆயிடுச்சு.